எப்போதுமே நீங்கள் மேகியை வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தான் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதாவது நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கி நமக்கு தேவையான பக்குவம் கலர் மாறி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் இன்றைக்கி வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸு. அதை வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதாவது அது தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது, நல்லா வதங்கணும். இதுக்கிடையில் நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்லைஸில் வந்து மேகி எடுத்துருக்கிறேன். கூடவே 2 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேகி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜூஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்லைஸ்க்கு வந்து 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் சாப்பிட போகிறேன். அதனால் வந்து 4 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை சேர்த்த உடனே நீங்கள் வந்து அந்த ஸ்லைஸ் அதாவது மேகி துண்டுகளை வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3.5 துண்டு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் வந்து 3.5 துண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 முட்டையை வந்து இப்போயே உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மெதுவாக கலந்து விடுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு முட்டை சேர்க்குறனால எந்த ஒரு கவுச்சையும் வராது. கொதித்து வரும்போது அந்த முட்டையோடைய கவுச்சையும் போயிடும். இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கட்டிப்பட்டுரும். அந்த நூடுல்ஸ் வந்து அதாவது அந்த மேகி வந்து கொஞ்சம் பெருசாகும்போது உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஊற்றின தண்ணியும் வந்து பத்தாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவு திக்னஸ் வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த மேகி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம அதே சொன்னால தண்ணி வத்திருச்சு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டியாக இருந்தால் தான், இந்த மாதிரி ஒரு திக்னஸாக இருந்தால் தான் சாப்பிடுவேன். மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான பக்குவம் வந்து கிடச்சிருச்சு. நல்ல வாசமனமாக இருக்குது. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டான மேகி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த சுவையான மேகியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.